கடந்த பல வாரங்களாக குடும்ப வாழ்க்கையை குறித்து நாம் இங்கு போதித்து வருகிறோம். இன்னும் சில வாரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை குறித்து நான் போதிக்கப் போகிறேன். சென்ற வாரத்திலே விவாகமானது எப்படி கர்த்தரால் முதலாவது ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். விவாகத்தின் ஆரம்ப நாட்கள், ஆதியாகமத்திலே மனுஷனையும் மனுஷியையும் ஆண்டவர் உண்டாக்கின அந்த நாட்களுக்கு நாம் சென்றோம். எப்படி மனுஷன் உருவாக்கப்பட்டான், எப்படி மனுஷி உருவாக்கப்பட்டாள் என்பதை குறித்து நாம் கண்டோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதிலிருந்து தொடர விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 2, 22, 23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். மனுஷி உருவாக்கப்பட்டது, பெண் உருவாக்கப்பட்டதை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். ஆனால் போன வாரத்திலே ஒரு காரியத்தை நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். அப்படி நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிராமல் இருக்கலாம், இதுவரை அதை குறித்து ஆச்சரியம் அடைந்திருக்கலாம். ஆனால் அது வேதத்திலே காணப்படுகிற சத்தியமாயிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 26, 27 வசனங்களிலே மனுஷனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பின் அதிகாரம். உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்தி விட்டு பிறகு நான் எங்கே விட்டேனோ அங்கு தொடர்கிறேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்து போன வாரம் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பின் அதிகாரம். 6 நாட்கள் தேவன் பலவிதமான காரியங்களை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் பல காரியங்களை சிருஷ்டித்தார். 6வது நாளிலே மிருக ஜீவன்களையும் மனுஷனையும் ஆண்டவர் உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்குகிற காரியத்தை குறித்து 26வது 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர் என்றார். நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் சொன்னபோது, அது சரீரத்தை ஆண்டவர் எப்படி படைக்க இருக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 26வது வசனம் எந்த சிருஷ்டிப்பு? சரீரத்தின் படைப்பு அல்லது சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. 27வது வசனம் ஆவி உண்டாக்கப்படுகிறது அல்லது ஆவி சிருஷ்டிக்கப்படுகிறதை குறித்து பேசுகிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கும் 26வது வசனத்திலே உண்டாக்குவோமாக என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டென்று நான் உங்களுக்கு காண்பித்தேன். உண்டாக்குவோம் என்று சொன்ன வார்த்தை ஏதோ ஏற்கனவே உண்டாயிருக்கிற ஒன்றிலிருந்து ஒன்றை உண்டாக்குவது. மண்ணை எடுத்து அதிலிருந்து மனுஷனுடைய சரீரத்தை ஆண்டவர் உண்டாக்குகிற அந்த காரியத்தை அந்த வார்த்தை குறிக்கிறது. உண்டாக்குவோமாக என்று சொல்லும் போது இருக்கிற ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. அதைத்தான் செய்தார் சரீரத்தை படைக்கும் போது. மண்ணை எடுத்து மண்ணிலிருந்து மனுஷனுடைய சரீரத்தை உண்டாக்கினார். 27வது வசனத்திலே ஆவியினுடைய சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. இங்கே சிருஷ்டிப்போம் என்று சொல்லுகிறார், சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை முற்றிலும் வேறுபட்ட வார்த்தை. சிருஷ்டித்தார் என்று சொன்னால் இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது என்று அர்த்தம் என்று உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஆவியானது இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட்டது. தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி அற்புதமாய் கொடுக்கப்படுகிறது. சரீரத்தை மண்ணிலிருந்து இருக்கிற ஒன்றிலிருந்து உருவாக்குகிறார், ஆவியை இல்லாத ஒன்றிலிருந்து கொடுக்கிறார். இப்படி மனுஷனுடைய சரீரத்தை குறித்தும் அவனுடைய ஆவியினுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் 26, 27 வசனங்கள் பேசுகிறது. ஆனால் 27வது வசனத்திலே ஒரு புதிரை உங்களுக்கு காண்பித்தேன். அது என்னவென்றால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியமான காரியம் ஒன்றை சொல்லுகிறது. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 6வது நாள் சிருஷ்டிப்பிலே மனுஷனை மட்டும் ஆண்டவர் உருவாக்கின நாளிலே, நமக்கு தெரியும் ஆண்டவர் 6வது நாளில் மனுஷனை மட்டும்தான் உருவாக்கினார். பிறகு பல நாட்கள் கழித்து, அது எவ்வளவு நாள்னு தெரியல, மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பெயரிட்ட பிறகு மனுஷன்
மனுஷனுடைய விலா எலும்பை எடுத்து 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் மனுஷியை உருவாக்கினார். 6ஆம் நாளில் மனுஷனை மட்டும் தான் உருவாக்கினார். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று அந்த 6வது நாளின் சிருஷ்டிப்பை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 5ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே அப்படிதான் சொல்லியிருக்குது. ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அவர்களை தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே, எத்தனாவது நாள் அது? 6வது நாள். அவனை எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயல்ல உண்டாக்கினார். 2வது வசனம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, மனுஷனை உண்டாக்கின நாளிலே, மனுஷன் உண்டாக்கப்பட்ட அந்த 6வது நாளிலே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று மறுபடியும் இங்கே சொல்கிறது. அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாமை சிருஷ்டித்த காரியத்திலே ஒரு பெரிய புதிர் அடங்கி இருக்கிறது. அது என்னவென்றால், அவனை சரீரத்திலே அவனை படைத்து மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வாசிக்கிறோம். He breathed the breath of life. Genesis 2:7, ஆதியாகமம் 2:7. breath of life என்கிறது ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். breath of lives என்று உண்மையாகவே அப்படிதான் சொல்லப்பட வேண்டும், அப்படிதான் சொல்லி இருக்கிறது மூல பாஷையிலே. ஆக இந்த 3 வசனங்களும் எதை காண்பிக்கிறது? ஆதாமை சிருஷ்டித்த நாளிலே அவனுடைய சரீரத்தை மண்ணிலிருந்து உருவாக்கினார். அவனுக்குள்ளே ஆவியை ஊதின போது, அவனுக்குரிய ஆவியை ஊதினது மட்டுமல்லாமல் மனுஷிக்கு போய் சேர வேண்டிய அந்த ஆவியும் ஆத்மாவியும் மனுஷனுக்குள்ளாக தேவன் வைத்தார் என்பதே அதனுடைய பொருள். மனுஷனை மட்டும் சிருஷ்டித்தார் சரீரத்திலே, ஆனால் ஆவியை அவனுக்குள்ளாக ஊதும் போது ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தால் பெண்ணினுடைய ஆவியையும் அந்த மனுஷனுக்குள்ளாக வைத்தார். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட வேளையிலே குறைவற்றவனாக, நிறைவு பெற்றவனாக, தனிமையா இல்லவன் பிறந்த உடனே ஐயோ எல்லாம் ஜதையா இருக்குது, நான் மட்டும் தனியா இருக்கிறேன்னு சொல்லல. மனுஷனுக்கு அந்த தனிமையை உணரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. அவன் சிருஷ்டிக்கப்படும் போது முழுமையாக சிருஷ்டிக்கப்பட்டான். பெண்ணினுடைய ஆவி ஆத்மா அவனுக்குள்ளாக வைத்து ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். பிறகு எல்லா மிருக ஜென்மங்களையும் பேரிட சொல்லும் போது எல்லாம் ஜதையா வந்து நிக்குது. அதான் பார்க்கிறான், ஆணும் பெண்ணுமா இருக்குது. மற்ற எல்லா சிருஷ்டி, இவன் மட்டும் தனியா இருக்கிறான், வெறும் ஆண் மட்டும்தான் இருக்கிறான். பெண் இவனுக்குள்ளாக இருந்து எடுக்கப்பட போகிறாள். பெண் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். மிருகங்களை சிருஷ்டித்தது போல ஆணையும் பெண்ணையும் அவர் சிருஷ்டிக்க போகிறதில்லை. எல்லா மிருகங்களும் ஆணும் பெண்ணும் இரண்டும் சரீரத்தில் இருந்து, அதாவது மண்ணிலிருந்து வந்தது சொல்லி இருக்குது வசனம். மண்ணிலிருந்து 2ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை நான் போன முறை வாசித்தோம். எப்படி மனுஷனை எப்படி மண்ணிலிருந்து உருவாக்கினாரோ அதுபோல மிருக ஜென்மங்களையும் மிருக ஜீவன்களையும் மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று. ஆண் பெண், மிருக ஜீவன்கள் மத்தியிலே ஆண் பெண் இருபாலரும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் மனு வர்க்கம் அப்படி கிடையாது, மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்குள்ளாக மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவையும் வைத்தார். பிறகு ஒரு நாள் அவனை ஆழ்ந்த நித்திரை உண்டாக்கி அவனுக்குள்ளாக இருந்த விலா எலும்பை எடுத்து, அந்த ஒரு சிறிய விலா எலும்பை எடுத்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேர்களுக்கு பிட்டு தந்த அதே தேவன், அற்புதங்களை செய்கிற அந்த கரத்தை உடையவர், அந்த ஒரு சிறிய விலா எலும்பை எடுத்து அதன் மூலமாக ஒரு மனுஷியே உருவாக்கினார், கட்டி எழுப்பினார். கட்டடத்தை கட்டுறது போல அந்த வார்த்தை அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய பாஷையிலே. ஒரு மனுஷியை என்ன பண்ணாராம்? he built a woman for him என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவளை கட்டினார். ஒரு விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை கட்டுறதுனா ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அந்த எலும்பு பல மடங்காக பெருக்கப்பட வேண்டும், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். பெண்ணுடைய சிருஷ்டிப்பில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஒரு விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு சரீரத்தை உண்டாக்கினார், பெண்ணுடைய சரீரத்தை. ஆவி ஆத்மா மனுஷனுக்குள்ளாக இருந்தது, அதே ஆவி ஆத்மா அந்த சரீரம் உண்டாக்க பிறகு அந்த பெண்ணுக்குள்ளாக வந்தது. மனுஷன் ஆயிரம் நித்திரையிலிருந்து எழுந்திருக்கிறான். இவ்வளவு நாள் அவன் தனிமையை உணரவே இல்லை. ஏனென்றால் அந்த பெண்ணுடைய ஆவி ஆத்மா அவனுக்குள்ளாக இருந்தது, முழுமையாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுக்குள்ளிருந்து விலா எலும்பை எடுத்து, அவனுக்குள்ளிருந்து அந்த ஆவியம் ஆத்மாவை எடுத்து ஒரு பெண்ணை தனியாக உருவாக்கி அவர் நிறுத்தின போது இவன் எந்திரிக்கிறான். அயர்ந்த நித்திரையிலிருந்து எழுந்த போது முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையிலே தனிமையை அவன் உணர்கிறான். ஏதோ ஒன்று என்னை விட்டு போய்விட்டதே, எனக்கு சொந்தமானது ஏதோ ஒன்று இல்லையே என்னிடத்திலே, எனக்கு சொந்தமானது என்னுடைய ஒரு பகுதி, a part of me, a half of me,
என்னுடைய ஒரு பகுதி என்னை விட்டு சென்று விட்டது போல இருக்கிறதே, ஏதோ ஒன்று காணாமல் போயிருக்கிறதே என்கிறது போல தனிமையை உணர்ந்தவனாக அவன் எழுந்து தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் ஏவாளை கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக நிறுத்துகிறான். அவளை பார்த்தவுடன் அவன் சொல்லுகிறான், ஓ, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா. இந்த எலும்பு தான் போச்சு, இந்த எலும்பு தான் காணும் தேடிட்டு இருந்தேன், இதுதான் என்னிடத்திலிருந்து போயிருக்குது. இவள் வேற யாரும் இல்லை, எனக்குள்ளாக இருந்தவள், எனக்கு சொந்தமானவள், என்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியா இருந்தவள், எனக்குள்ளாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருந்த இவள் இப்பொழுது தனியாக நிற்கிறாள், வேறு விதமாக பெண்ணாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். இப்ப இவளை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி, இதோ இவள் என் எலும்பின் எலும்பவும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கா. அப்ப அவன் எந்திரிக்கும் போது தனிமையை உணர்றான், பெண்ணை கண்டுபிடிச்ச உடனே தனிமை இல்லை இனிமே, அவ்வளவுதான். அதுதான் விவாகம். ஆண்டவர் விவாகத்தை ஏற்படுத்தின நாள் அன்று மனிதனும் மனுஷியும் இணைக்கப்படுகிறார்கள், இல்லைங்களா? சரி, இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்பவும் போவோம். இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில், 23வது வசனம், மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனால் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பெயர் வைத்த ஆதாம் இப்போ மனைவிக்கும் பேர் வைக்கிறான். ஆண்டவர் முதல்ல மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பேர் வைக்க வச்சுட்டார். ஏன்னா மனைவியை கொண்டு நிறுத்தினோன்னு இவனுக்கு மிருக ஜீவன்லாம் பார்க்கறதுக்கு மனசு வராது. அப்புறம் ஏன்னா மனைவி அவ்வளோ அழகாக சிருஷ்டிக்க போகிறார். பெண்ணை இவனுக்காக அவ்வளவு பிரம்மாண்டமாக அழகாக அருமையாக சிருஷ்டித்து அவனுக்கு தரப்போகிறார். அதனால தான் முதல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டார். முதல்ல பேரெல்லாம் வச்சிருப்பான்ட்டார். வச்சுட்டு கடைசியில மனுஷி அவனுக்காக சிருஷ்டித்து மனுஷியை கொண்டு நிறுத்துறார். கடைசியா மனுஷிக்கும் அவன் பேரிடுகிறான். இவனிடத்திலிருந்து அவள் எடுக்கப்பட்டவள். பாருங்க, மனுஷன் மனுஷியினுடைய சிருஷ்டிப்பிலே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. யூனிக்னஸ் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் த மேன் அண்ட் வுமன் மஸ்ட் பி நோட்டிஸ்ட். மற்ற மிருகங்களைப் போல் அல்ல. மிருகங்கள் ஆண் பெண் இருபாலரும் மண்ணிலிருந்து வந்தவர்கள். மிருகங்கள் மத்தியில ஆண் பெண் மனுவர்க்கத்திலே பெண் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டவள். ஏன் அப்படி ஆண்டவர் செய்தார் என்றால் ஒரு நோக்கத்தோடு செய்தார். என்ன நோக்கம் அது? ஒரு ஆணுக்கு ஒரு பெண், பெண் மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அவனுக்கு சொந்தமானவளாய் இருக்கிறாள், அவன் அவளுக்கு சொந்தமானவளாய் இருக்கிறாள். இருவரிடத்திலே இருவரும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் தான் இருக்கிறார்களே ஒழிய மிருகங்களைப் போல் அவர்கள் வாழக்கூடாது என்கிற அந்த ஒரு காரியத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் அப்படியாக சிருஷ்டித்தார். மிருகங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்கின்றன. மிருகங்கள் எப்படி வேண்டுமென்றால் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை என்று மிருகங்கள் மத்தியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. மிருகங்கள் மத்தியிலே ஒழுக்கக்கேடான வாழ்க்கை என்கிற காரியமே கிடையாது. மனிதர்கள் மத்தியிலே தான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை என்று இருக்கிறது. ஏனென்றால் மனுஷனும் மனுஷியும் ஒருவருக்காக படைக்கப்பட்டவர்கள், ஒருவரிடத்திலிருந்து வந்தவர்கள், ஒருவர் இன்னொருவரை சேர்ந்தவர்கள், ஒருவர் இன்னொருவரின் பகுதியாக இருக்கிறார்கள். Man and woman are part of each other in a way that no animal or any other creature in this world are part of each other. ஆகையால் தான் மனுஷனும் மனுஷியும் ஒருவருக்கொருவர், அவர்கள் கணவன் மனைவியாக இருந்து ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்து அவர்கள் இருவரும் மட்டுமே தங்களை ஒருவருக்காக ஒருவர் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்தை உருவாக்கும்படியாக தான் தேவன் இப்படியாக செய்து வைத்திருக்கிறார். அநேகருடைய எண்ணங்களில் இன்றைக்கு எழுவது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் வாஸ்து பார்த்தா எல்லாருக்கும் 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி 5 மனைவி, ஏன் இன்னும் கேட்டால் சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும் இருந்தார்களே. இதெல்லாம் கரெக்ட் தானங்க? அமெரிக்காவில் டெலிவிஷன்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே டிபேட் நடக்கும். ஆக்சுவலா 2 பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு எப்படி 3-4 மனைவி வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது என்று பேசுகிறதையே கேட்டிருக்கிறேன். அதுக்கு ஆதாரமாக வேதத்தை உபயோகப்படுத்துவதையும் எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்தை எதுக்கு வேணா உபயோகப்படுத்தலான்னு. வேதத்தை கெட்டதுக்கும் உபயோகப்படுத்தலாம், நல்லதுக்கும் உபயோகப்படுத்தலாம். வேதத்தை எடுத்து தாறுமாறாக உபயோகப்படுத்தி அதை உபயோகப்படுத்தி இப்படி தாறுமாறான வாழ்க்கை நடத்துவதிலே ஒன்றும் தவறில்லை என்று ஜனங்கள் பேசுவதை, வெளிப்படையாக பேசுவதை கேட்டிருக்கிறோம். சமுதாயத்தை கெடுக்கிற வழியிலே தேவன் நியமித்த அந்த நியமனத்தின்படி நடக்காமல் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை ஜனங்கள் வாழும்படியாக சமுதாயத்தை கெடுக்கிற பேச்சை தொலைக்காட்சியில பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கத்தான் செய்கிறோம். அநேக தேவனுடைய மக்கள் அல்லது பரிசுத்தவான்களுக்கும் கூட பல மனைவிகள் இருந்தார்கள் என்று. ஆனால் ஒருபோதும், ஞாபகம் வைத்துக்கொள்ள, ஒருபோதும் பூனை கூட இந்த பிரசங்கத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு.
அது கூட தெரியுது, நம்ம பற்றி தான் பேசுறாங்க இங்க. ஆனால் ஒருபோதும் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவிக்கு மேல் இருக்க வேண்டும் என்று அதை அங்கீகரித்ததும் கிடையாது, அதை சித்தமாக கொண்டதும் கிடையாது, அது திட்டமாக அவர் வைத்ததும் கிடையாது என்று வேத வசனத்திலிருந்து திட்டவட்டமாக விளங்குகிறது. வேதத்திலே முதலாவது மனுஷன், ஒரு மனைவிக்கு மேலாக இருந்த முதலாவது மனுஷனை குறித்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லாமேக் என்கிற மனுஷன், அவன் கொலைகாரனாக இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிறகு யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். யூதர்கள் மத்தியிலே முதலாவது ஒரு மனைவிக்கு மேலே உள்ள ஒரு மனிதன் யாக்கோபு. அவன் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். 7 வருஷம் வேலை செய்தான் ஒரு மனைவி அடையும்படியாக. கடைசியில் கல்யாண நாள்ல வேற மனைவி கிடைச்சது. இன்னொரு 7 வருஷம் வேலை செய்து 2வது மனைவியை அடைந்தான். இவ்வளவு 14 வருஷம் கஷ்டப்பட்டு 2 மனைவியை பிடிச்சு கடைசியில் வாழ்நாளெல்லாம் அவனுக்கு என்னங்க, அவனுக்கு பிரச்சனையும் தொல்லையும் சண்டையும் சச்சரவுமா வீட்டில் உபத்திரவமா தான் இருந்துச்சு ஒழிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததே கிடையாது. It is impossible to have peace when you have more than one wife, or when that relationship is distorted like that, in that manner. அப்படியாக கணவன் மனைவி என்கிற உறவை நாம் மீறி இப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் செய்கிற வேளையிலே அந்த குடும்பத்திலே வீட்டிலே சமாதானம் இல்லாமல் சச்சரவும் தொல்லைகளும் சண்டைகளும் போராட்டமா இருக்கிறத ஒழிய என்றைக்கும் சமாதானம் இருந்ததே கிடையாது. அதை தேவன் சரி என்று சொல்றதும் கிடையாது. இன்னும் கேட்டால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட வேளையிலே லேவியராகமம் 18:18 உபாகமம் 17:17 தேவன் திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவிதான் என்று. அதுதான் சட்டம் என்று நியாயப்பிரமாணத்திலேயே தேவன் சொல்லி வைத்திருந்தார். பிறகு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே தாவீது ராஜா போன்றவர்கள் அந்த சட்டத்தை மீறினார்கள். பல மனைவிகளை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவனுடைய பிரச்சனையை நீங்கள் அறிவீர்கள். அவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி பிரச்சனை இருந்தது, அந்த போராட்டம், அந்த சச்சரவு, அவன் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத ஒரு நிலை. ஏனென்றால் தேவனுடைய கட்டளைகளை மீறி தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்தபடியினால் அவனுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை நாம் காண்கிறோம். தாவீதே அவனுடைய பாவ வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கினான் என்று வாசித்தோம். அவன் செய்தது ஒரு தவறு தான். அவன் பெற்ற பிள்ளை 100 மடங்கா செய்கிற பிள்ளையா போச்சு சாலமோன். அவன் வளர்ந்த போது மிகவும் இப்படிப்பட்ட காரியங்களில் தவறினவனாய் அவன் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிறகு 1 சாமுவேல் 1:1-7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எல்கானா என்கிற ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஹானா என்கிற ஒருவள் இருந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாமுவேலுடைய தாயார். எப்படி அவர்களுக்கு மத்தியிலே சண்டை இருந்தது. எங்கேயெல்லாம் ஒரு மனைவிக்கு மேலே ஒரு குடும்பத்தில் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சண்டையும் பிரச்சனையும் உபத்திரமும் போராட்டமும் தான் என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே வரும்போதும் தேவனுடைய சித்தமானது திட்டவட்டமாக வெளிப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் எங்கேயும் இப்படி ஒரு மனிதனுக்கு பல மனைவிகள் இருக்கலாம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதே கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே கணவனையும் மனைவியும் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். கணவன் மனைவி கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு அல்லது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கும் ஒப்பிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். ஒரு சரீரத்துக்கு எத்தனை தலை இருக்குது? எத்தனை தலைங்க? எல்லாம் முழிக்கிறீங்க கொஞ்சம். ஒரு சரீரத்துக்கு எத்தனை தலை? ஒரே ஒரு தலை. ஒரு தலைக்கு எத்தனை சரீரம் இருக்குது? ஒரே ஒரு சரீரம் தான். அற்புதமான அந்த ஒரு காட்சியை ஆண்டவர் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரம் தான் சபையாயிருக்கிறது. கிறிஸ்து தலையாயிருந்து அவருடைய சரீரம் சபையாயிருக்கிறது போல புருஷன் தலையாயிருக்கிறான், அவனுடைய சரீரம் மனைவியாயிருக்கிறாள் என்று ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்குகிறார். ஒரு தலைதான், அந்த ஒரு தலைக்கு ஒரு சரீரம் தான், ஒரு சரீரம் தான், அந்த ஒரு சரீரத்திற்கு ஒரு தலைதான் என்று திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்க போனால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2:22 வசனம் எழுதிக் கொள்ளலாம். பிறகு நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். நான் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன், பிறகு சில காரியங்களை விளக்கப் போகிறேன். 1 தீமோத்தேயு 3:2 மற்றும் 22ஆம் வசனம். 2ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மூப்பர்களும் உதவி வேலைகளிலே சபைகளில் இருக்கிறவர்களும் டீக்கன்ஸ் அண்ட் எல்டர்ஸ் இவர்கள் ஒரு மனைவிக்கு புருஷனாய் இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக வேதவசனம் போதிக்கிறது. தீத்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு பிஷப் அல்லது கண்காணிப்பாளன், ஒரு சபையை நடத்துகிறவன், சபையை நடத்தி செல்லுகிற ஒரு ஆவிக்குரிய லீடர்,
ஒரு மனைவிக்கு புருஷனாய் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாட்டிலே சில நேரங்களிலே நாம் அப்படி வாசிக்கிறபடியினால் ஏதோ இது தேவனுடைய சித்தம், இதையும் தேவன் ஒத்துக்கொள்கிறார் என்பது நாம் என்று நினைக்க கூடாது. திட்டவட்டமாக வேத வசனத்திலே தேவனுடைய சித்தம் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவிதான் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே அது திட்டவட்டமாய் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்த போது மனுஷியோடு அவனை சிருஷ்டித்தார், மனுஷியினுடைய ஆவி ஆத்மா அவனுக்குள்ளாக வைத்தார் என்கிறதை பார்க்கும்போது, பிறகு அவனுக்குள்ளாக இருந்து மனுஷியை தனியாய் பிரித்தெடுத்தார், பிறகு அவர்களை இருவரையும் ஒன்று சேர்த்தார் என்பதை நாம் காணும் போது ஒன்று விளங்குகிறது. இவர்கள் இருவருக்கும் ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப், ஒரு விசேஷமான உறவு இருக்கிறது. மிருகங்களைப் போலல்ல, மற்ற ஜீவன்களைப் போலல்ல, மற்ற படைப்புகளைப் போலல்ல. கணவன் மனைவி இருவரிடத்திலே ஒரு விசேஷித்த உறவு இருக்கிறது. ஒருவர் இன்னொருவருக்கு சொந்தமானவர், ஒருவர் இன்னொருவரை பூர்த்தி செய்கிறார். மனுஷன் எந்திரிச்ச போது தனிமையை உணர்கிறான். ஏவாளை பார்த்த உடனே அவளோடு சேர்ந்து கொள்கிறான். அவன் தனிமையை இனிமே உணரவே இல்லை. ஏனென்றால் she completed Adam in a way that no other creature can complete another creature. எந்த ஒரு சிருஷ்டிப்பும் இன்னொரு சிருஷ்டிப்பை பூர்த்தி செய்யக்கூட முடியாத அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனை நிரப்புகிறவளாய் இருக்கிறாள். அவன் மட்டும்தான் நிரப்ப முடியும். அந்த ஒரு பெண்ணுக்கு தான் அந்த ஒரு உரிமையும் அந்த ஒரு திறமையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை திட்டவட்டமாக நாம் பார்த்தோம். இப்படிதான் விவாகமானது உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் வாசித்தோம். மறுபடியும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்க, ஒரே மாம்சமாய் தான் இருந்தார்கள். இப்பொழுது என்ன பண்ணார்? ஆண்டவர் தனியாக மனுஷியை சிருஷ்டித்து விட்டார். ஆனாலும் அவள் எங்கிலிருந்து எடுக்கப்பட்டவள்? மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவள். அவர்கள் இன்னும் ஒரே மாம்சமாகத்தான் இருக்கிறார்கள் என்பது இங்கு பொருளாகிறது. ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். மனுஷனும் மனுஷியும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லும் போது அதற்கு மிகுந்த ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. உண்மையாகவே அவர்கள் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் இருக்கிற, கணவன் மனைவிக்கும் இருக்கிற உறவு, கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஒருவருக்கு இருக்கிற உரிமை, உறவு யாராலும் அப்படிப்பட்ட ஒரு உறவை எந்த சிருஷ்டிப்பிலும் ஏற்படுத்த முடியாது. அது மிக விசேஷமான உறவாய் இருக்கிறது. அதை மீறக்கூடாது, அதிலே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதமும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். கணவன் மனைவி ஒரே மாம்சம் என்பதை அங்கீகரித்து ஒரே மாம்சமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, அந்த பிரத்யேகமான விசேஷமான உறவை அவர்கள் உணர்ந்து, நாம் ஒரே மாம்சமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து, அவர்கள் ஒருவருக்கொருவர் மட்டுமே தங்களை கொடுத்தவர்களாய் வாழும் போதுதான் சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு நீதிமொழிகளுக்கு நான் சற்று சொல்ல போகிறேன், சில காரியங்களை சொல்ல போகிறேன். இதை சொல்லாமா சொல்ல வேணாமான்னு நேற்று வரைக்கும் போராடிட்டு இருந்தேன். கடைசியில் சொல்லலான்னு ஜெயித்து. எத்தனை பேர் நினைக்கிறீங்க சொல்லலான்னு? இன்னைக்கு சொல்லலான்றவங்களாம் கை வைத்துங்க, சொல்லுறேன். சரி, சொல்ல வேணான்னு விட்டுடலாம். அப்புறம் ஏன் சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க தான் இப்ப கையை உயர்த்தி சொன்னீங்க, சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதனால சொல்ல போறேன். ஆகையால் சொன்ன பிறகு யாரும் பேசக்கூடாது. ஏன் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இது கூட பைபிளான்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அது பைபிள் தான். வேத வசனம் நமக்கு போதிக்கிறதாய், நம்மை சீர்திருத்துகிறதாய், நமக்கு பல காரியங்களை காட்டுகிறதாய் இருக்கிறது. சில காரியங்களை வெளிப்படையாக பேசுகிறது வேத வசனம். பிரசங்கியாருங்க பேசுறதுக்கு தயங்குறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க சபையில எல்லாம் பேசக்கூடாது. சபையில் எப்படிலாம் பேசக்கூடாதுன்னா, கிறிஸ்தவ மத்தியில் பல விதமான பிரச்சனை இருக்குது, அப்ப கூட பேசக்கூடாதுன்னு அப்ப எப்படிதான் அறிந்து கொள்வார்கள் அவர்கள்? நாம் தெளிவாக திட்டவட்டமாக ஆவியால் ஏவப்பட்டவர்களாக, ஆவியால் போதிக்கப்பட்டவர்களாக, ஆவியானவருடைய திறமையை கொண்டு நாம் தெளிவாக திட்டவட்டமாக பேசுவது அவசியம். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் கூட சற்று தயங்கினேன். பிறகுதான் எனக்கு கொஞ்சம் தைரியம், சரி பேசிதான் ஆகும். எல்லாம் வேதத்தை பேசுறது எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். கரெக்டா? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் பல வேத சாஸ்திரிகள், வேத போதகர்கள் சொல்லுகிறார்கள், சாலமோன் அதை எழுதியிருந்தாலும் இது சாலமோனுடைய வார்த்தைகள் அல்ல, தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அறிவுரைகளாக சொன்ன வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. தாவீது தன்னுடைய இளம் வயது குமாரனாகிய சாலமோனை கொண்டு வந்து அவனுக்கு வெளிப்படையாக பல காரியங்களை குறித்து சொல்லுகிறார். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி எல்லா வாழ்க்கையின் சோதனைகளையும் எல்லா
விதமான சந்தர்ப்பங்கள், சோதனைகளை உண்டாக்குகிற சந்தர்ப்பங்களிலிருந்து மீண்டு அவைகளிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து சாலமோனுக்கு அவர் போதிக்கிறார். சாலமோனை ஒழுக்க நெறியிலே நடத்தும்படியாக, அவனை ஒழுங்கானவனாக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை வார்த்தைகளை கூறுவதுதான் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஞாபகம் வைத்திருந்து அதை எழுதுகிறார். அவருடைய தகப்பனார் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததை அவர் அங்கே எழுதுகிறார். எதை குறித்து சொல்லுகிறார் அவருடைய தகப்பன்? வாழ்க்கையின் வழிகளை குறித்து சொல்லுகிறார். எப்படி இருக்கும் வாழ்க்கை என்று சொன்னால், வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகளை எதிர்பார்க்கலாம், எப்படிப்பட்ட பாவ சோதனைகள் வழியிலே வந்து நேரிடும், அவைகளை எப்படி மேற்கொள்வது, எப்படி வாழ்வது என்பதை குறித்து தெளிவாக, விவரமாக, வெளிப்படையாக ஒரு மகனுக்கு அவர் சொல்லுகிறார். சொல்றது நல்லதுதான். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லனா வேற யாரும் சொல்லுவா? நம்முடைய போதனைகளிலே அவை ஒரு பங்காக இருக்க வேண்டும். அதை தெளிவாக கர்த்தருடைய ஞானத்தோடு அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வாசிப்போம். என் மகனே, என் மகனே என்று சொன்னால் எபிரேயர்கள் மத்தியிலே மகன் என்பதற்கு மிகுந்த ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. மகன் என்று சொன்னால் குடும்பத்தின் பெயரை கட்டி காக்கிறவன் என்று பொருள். மகன் என்று சொன்னா ஏதோ என் குடும்பத்தில் பிறந்த என் பேரை நீ வச்சிருக்கிற, நீ என் பிள்ளை அப்படின்னு கிடையாது. எபிரேய மக்கள் மத்தியிலே குடும்பம் ஒரு மிகவும் கட்டுக்கோப்பானது. இந்த குடும்பத்தின் புகழ், இந்த குடும்பத்தின் ஒழுக்க நெறிகள், இந்த குடும்பத்தின் நற்காரியங்கள் பல தலைமுறைகளுக்கு பின்பற்றப்பட வேண்டும். மகன் என்பவன் வெறும் மகனா பிறந்து வீட்டில் இருக்கிற ஆஸ்திகளையும் பணத்தையும் மட்டும் அனுபவிக்கிறவன் மட்டுமல்ல, நன்மைகளை மட்டும் அனுபவிக்கிறவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தின் புகழையும் ஒழுக்கத்தையும் பல தலைமுறைகளுக்கு அவன் நடத்தி காண்பிக்கிறவனாய் குடும்பத்தின் பெயரை கட்டி காக்கிறவன் என்று பொருள். மகன் என்று சொன்னால் குடும்பத்தின் பெயரை நிலைநிறுத்துகிறவன், கட்டி காக்கிறவன் என்று பொருள். சொல்லுகிறார், குடும்பத்தை பெயரை கட்டி காக்கிற மகனே. அவன் எப்படி கட்டி காப்பான்? என்ன அஸ்திபாரம் போடுறோமோ அதை வச்சுதான் மகன் என்ன பண்றான்? குடும்பத்தின் பெயரை கட்டி காக்கிறான். அஸ்திபாரம் வீட்டிலே போடப்படுகிறது. ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு வாலிப உள்ளத்திற்கும் வீட்டிலே, குடும்பத்திலே அஸ்திபாரம் போடப்படுகிறது. எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வருகிறார்களோ, எப்படிப்பட்ட அஸ்திபாரம் அவருடைய வாழ்க்கையில போடப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களாக தான் அவர்கள் எழும்ப முடியும். அஸ்திபாரம் எவ்வளவு நல்லா இருக்குதோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் பில்டிங் இருக்கும். பெற்றோர்கள் அஸ்திபாரம் போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். சாலமோன் சொல்கிறார், என் மகனே, என் குடும்பத்தின் பெயரை கட்டி காக்கிறவனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு செவியை சாய். லிசன் அண்ட் சப்மிட். கவனி, சாய், செவியை சாய். கவனித்தால் மட்டும் போதாது, கேட்டுட்டு விட்டுட்டா மட்டும் போதாது, கேட்டு அதன்படி நடந்து காண்பி. என்னுடைய குடும்பத்தின் பெயரை நீ காக்கப் போகிறாய் என்றால், தாவீது ராஜா அவருடைய பாவங்கள்லாம் இருந்த போதும் அவர் பின்னாலே மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் வந்து மறுபடியும் தேவனிடத்தில் ஒரு நல்ல உறவை உருவாக்கி கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவராய் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக அவர் திகழ்ந்தார். அவருடைய பாவத்தின் மத்தியிலேயும் தேவன் அவருடைய பாவத்தை சுத்திகரித்து கழுவி அவரை மறுபடியும் ஒரு வெற்றிகரமான ராஜாவாக தேவன் வைத்திருந்தார். ஆகையால் தாவீது சொல்கிறார், என் மகனே, என் குடும்பத்தை பெயரை நீ கட்டி காக்கப் போகிறாயானால் நீ ஒன்று செய்ய வேண்டும், என் ஞானத்தை கவனிக்க வேண்டும். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேள். கேட்கிறது மட்டுமல்லாமல் அவைகளின்படி நடக்க வேண்டும், நடந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். விவேகத்தை பேணிக் கொள்வாய் என்றால் விவேகத்தை, discretion will become part of your life. விவேகம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக மாறிவிடும். எதை குறித்தும் ஒரு விவேகம் உள்ளவனாய் இருப்பாய். வியாபாரத்தை குறித்தும், மற்ற சோதனைகளை குறித்தும், ஆண்களை குறித்தும், பெண்களை குறித்தும், மற்ற காரியங்களை குறித்தும், எல்லாவற்றை குறித்தும் விவேகம் உள்ளவனாய், மனதிலே திறமையுடையவனாய், சிந்தித்து யோசித்து நடந்து ஒழுக்கமாய் நடந்து கொள்ளக்கூடியவனாய் நீ இருப்பாய். விவேகத்தை பேணிக் கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அப்படி என்று சொன்னால் அறிவான காரியங்களை உன்னுடைய உதடுகளிலே பேசுவாய், உன்னுடைய வாயிலிருந்து அருமையான காரியங்கள் அறிக்கையாய் செய்யப்படும் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனம் கவனிங்க. மகனுக்கு முக்கியமான உபதேசம் ஒன்று கொடுக்கிறார். மிருதுவாய் இருக்கும். இவன் ஒரு பையனா இருக்கிறதுனால பெண்களை குறித்து எச்சரிக்கிறார். பெண்ணா இருந்தா ஆணை குறித்து எச்சரிப்பார். ஆனால் பெண்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம். சாலமோன் ஆணா இருக்கிறதுனால பெண்களை குறித்து அவனிடத்தில் எச்சரிக்கிறார். பெண்ணா இருந்திருந்தால் என்ன எச்சரிப்பார்? ஆணை குறித்து எச்சரிப்பார். ஆனால் இது பெண்ணை மட்டும் தான் பற்றி பேசுதுன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இரு தரப்பாருக்கும் இது இந்த வார்த்தைகள் பொருந்தும்.
பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் என்று சொல்கிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மறுபடியும் இங்கு 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் இதே போல ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம், அதையும் கவனித்து விட்டு பிறகு மறுபடியும் இங்கு வருவோம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்போதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். எப்படி போதிக்கப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. அந்த போதனைகளை எப்படி இருதயத்திலே அணிந்து கொள்ள வேண்டும், கழுத்திலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிப்பீர்கள்? எப்படி அந்த பிள்ளை இருதயத்தில் அதை அணிந்து கொள்ளும், கழுத்தில் அதை கட்டிக்கொள்ளும்? ஒரு பிள்ளைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம், நல்ல காரியங்களை போதிக்கிறோம், எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒழுக்கமான காரியங்களை பிள்ளைக்கு போதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிள்ளைக்கு போதிக்கிறோம். எப்படி அந்த பிள்ளை தன் இருதயத்தில் அதை அணிந்து கொள்ளும்? எப்படி தேவனுடைய வார்த்தையை அந்த பிள்ளை கேட்கும் போது இருதயத்தில் அதை அணிந்து கொள்ள முடியும்? எப்படி அந்த பிள்ளை கழுத்தை சுற்றி அந்த வார்த்தைகளை கட்டிக்கொள்ள முடியும்? எப்படி என்று சொன்னால் சுலபம். தியானிப்பதன் மூலமாக, பை மெடிடேஷன். வசனத்தை, சொல்லப்படுகிற வசனத்தை, போதனைகளை தியானிப்பதன் மூலமாக ஒரு பிள்ளை அந்த வார்த்தைகளை தன் இருதயத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது. கேட்கிறது மூலமா காதுக்கு தான் போகுது. ஆனா அந்த பிள்ளை அந்த வசனத்தை தியானிக்கும்படியாக அந்த பிள்ளைக்கு நாம் கற்றுத் தருகிற வேளையிலே, பிள்ளைகளுக்கு வசனத்தை தியானித்து அதை குறித்து சிந்தித்து அதை உள்ளத்திலே எப்படி போடுகிறதை நாம் கற்றுக்கொள்கிற வேளையிலே, சொல்லுகிற வார்த்தைகள், வசனங்கள் பிள்ளைக்கு வெறும் காதளவிலே செல்லாமல் எங்க போகிறது? உள்ளத்தின் ஆழத்திலே போகிறது. இருதயத்திலே போய் அந்த வசனத்தை அந்த பிள்ளை என்ன பண்ணுகிறது? அணிந்து கொள்ளுகிறது. இருதயத்தை அணிந்து கொள்ளுகிறது மட்டுமில்லாமல் கழுத்தை சுற்றி அதை கட்டிக்கொள்ளுகிறது. கழுத்தை சுற்றி கட்டினா நாய்க்கு கயிறு போட்ட மாதிரி, நாய்க்கு கயிறு கழுத்துல சுற்றி போட்டு என்ன பண்றோம்? எங்க போகணுன்றதை இழுத்துக்கிட்டே போறோம். ஒரு லீஷ், லைக் a leash it is. தேவனுடைய வார்த்தையை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கிற வேளையிலே, வாலிப பிள்ளைகளுக்கு போதிக்கிற வேளையிலே, அவருடைய இருதயத்திலே அதை தியானிக்கும் போது அது இருதயத்திலே செல்லுகிறது. இருதயத்திலே அதை அணிந்து கொள்ளுகிறார்கள். இருதயம் தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டினால் நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கழுத்தை சுற்றி அதை கட்டிக்கொள்ளுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்று அந்த வசனம் அவர்களை இழுத்து செல்லுகிறதா இருக்கிறது. கழுத்துல கயிறு போட்ட மாதிரி ஆயிடுது. வசனத்தை அவ்வளவு உறுதியாய் நம்ம போதித்து அதை அவ்வளவு உறுதியா அவர்கள் தியானிக்கிற வேளையிலே கழுத்தை சுற்றி ஒரு கயிறை போட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆட்களா இருந்தா கால் கட்டு போட்டா சரியாயிடுவாங்க. கால் கட்டு போடாதீங்க, இந்த கழுத்து கட்டு போடுங்க. அது உலகத்தின் பேச்சு, கால் கட்டு போடுறது. நிறைய பேர் கால் கட்டுனா கல்யாணம். கால் கட்டு போடு, கால் கட்டு போடணும். விசுவாசிகள் கூட கால் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. கால் கட்டு போடுறது இல்ல, சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு என்ன கட்டு போடணும்? என்ன கட்டு போடணும்? கழுத்துல கட்டு போடணும். கழுத்துல கர்த்தருடைய வசனத்தை வைத்து அவளை தியானிக்க வைத்து அவர்களை சொல்லிக் கொடுத்து தேவனுடைய வசனத்தை அவளுக்குள்ள நுழைத்து கழுத்துல கட்டு போட்ட மாதிரி தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும்? கழுத்துல கயிறு மாதிரி ஏறணும். கழுத்துல தேவனுடைய வார்த்தை கயிறு மாதிரி ஏறிச்சுன்னா அவன் அப்படியே வசனம் சொல்றபடி தான் நடப்பான். Train up a child in the way that he should go. When he is grown, he will not depart from it. ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கு போதித்து அவனுக்கு கற்றுக் கொடுத்து அதில் பயிற்சி வித்தால் அவன் வளர்ந்து வருகிற காலத்திலே அதை விட்டு அவன் விலகி போக மாட்டான். அந்த வழிகளில் அவன் கண்டிப்பாக நடப்பான். ஏனென்ற கழுத்துல கட்டு வந்துருது. அவன் எப்படி நடக்க வேண்டும் என்கிறது அவன் கற்ற தேவனுடைய வார்த்தைகள், அவன் தியானித்த தேவனுடைய வார்த்தைகள் அவனை நடத்துகிறது. அவன் தவறான வழிகளில் செல்ல மாட்டான். ஆகையால் தான் தாவீது இங்கு சொல்லுகிறார், அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள், அதை தியானி, அதை உள்ளே எடுத்துக்கொள், கழுத்தில் அது ஒரு கட்டு மாதிரி ஆகட்டும், பிறகு நீ சரியானவனா இருப்பாய் என்று சொல்கிறார். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். எல்லா பிள்ளைகளும் ஒரு நாள் வளர்ந்து பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் முடிச்சு இல்ல பள்ளிக்கூடம் முடிச்சோடனே காலேஜ் வேற ஊருக்கு போக வேண்டியதா இருக்குது. இப்பெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே தான் போக வேண்டியது இருக்குது இல்லையா? என்னைக்கோ ஒரு நாள் பிள்ளைகள் வளர்ந்து அந்த வயதை அடைகிற வேலையிலே அவள் வீட்டை விட்டு வெளியே போய் தங்களுக்கென்ற ஒரு வேலையும் தேடி ஒரு படிப்பையும் படித்து அவள் தங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்படி போகிற வேளையிலே இந்த தேவனுடைய வார்த்தை அவனை கழுத்தை சுற்றி இருக்கும். அவனுடைய இருதயத்திலே அவன் அதை அணிந்திருப்பான். ஆகையால் பயப்பட வேண்டியது கிடையாது. நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வீட்டை விட்டு போறதுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. நேச்சுரல் தான், இயற்கை தான். அது இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் போதித்திருப்போம் என்றால், அதை தியானிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருப்போம் என்றால், அவர்களை அனுப்புகிற வேளையிலே அவர்களுக்கு என்ன நேரிடுமோ
எப்படிப்பட்ட பாவத்தில் போய் விழுவாங்களோ, தனியா விட்டா என்ன பண்ணுவானோ, என்ன தப்பு செய்திருவானோ, எங்க போவானோ, எப்படி ஏதாவது நாசமா போயிட அப்படி நினைக்க மாட்டோம். அவனை தேவனுடைய வார்த்தையிலே வளர்த்து அவனுக்கு போதித்து அவனை தியானிக்க வைக்கிற வேளையிலே அவன் செல்லும் போது, when he goes out, அவன் தன்னுடைய வீட்டை விட்டு செல்லும் போது, அவன் தனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக செல்லும் போது, படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தூரமாய் செல்லுகிற வேளையிலே இவன் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களிலே அவன் சிரமமாய் இருப்பான், ஒழுங்காய் அவன் நடந்து கொள்வான். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். என்ன சொல்லுகிறது? அவன் நடக்கும் போதும், வாழ்க்கையை வாழும் போதும், வீட்டுக்கு வந்து படுக்கும் போதும், காலையில் எந்திரிக்கும் போதும், எந்நேரமும் அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையை சுற்றினதா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு தெரியும் காலையில வேதத்தை வாசித்து தியானிப்பது எப்படி என்று தெரியும், இரவில வேதத்தை வாசித்து தியானிப்பது எப்படி என்று தெரியும். அந்த நினைவோடு அவன் தூங்குவான், அந்த நினைவோடு அவன் வாழ்வான், அந்த நினைவோடு அவன் காரியங்களை செய்வான். அவன் நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே ஜீவனுள்ளதா இருக்கும். அவன் தியானித்த வார்த்தைகள் அவனை நடத்தி செல்லும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையே விளக்கு 23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். உலகத்தில் போன பலவிதமான சோதனைகள் இருக்கிறது. உலகம் தீமையான உலகம். உலகத்தில் பல கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. எப்படி பிள்ளைகளை உலகத்தில் அனுப்புவது, எப்படி தனியா அனுப்புவது, இந்த பிள்ளை எப்படி வாழும், எப்படி இருக்க போகிறது, எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கும், இந்த சோதனைகள்லாம் சமாளித்து இந்த பிள்ளை மேற்கொள்ளுமா என்று நாம் நினைக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வசனம் அதை தியானித்து அதை இருதயத்தில் பேணி காத்து அதை அணிந்து கழுத்திலே அதை கட்டிக்கொண்டு தியானத்தின் மூலமாக அதை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக மாற்றிக்கொள்ளுகிற வேளையிலே அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும் என்று சொல்லுகிறது. சுலபமாக சொல்ல போனால் அவன் வாழ்க்கையிலே எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற இப்படிப்பட்ட சோதனைகளிலே அவன் விழமாட்டான், விழாமல் தப்புவான். இந்த வசனங்கள் அவனை காக்கும். பரஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் இந்த வசனங்கள் அவனை துன்மார்க்க ஸ்திரீக்கும் விலக்கி காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரஸ்திரீ, துன்மார்க்க ஸ்திரீ என்று இரண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. the strange woman and the evil woman என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு விதமாக. உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. அப்பா மகனுக்கு சொல்றார், கரெக்டா தான் சொல்றார், ஜாக்கிரதையாயிரு. உலகத்தில் போகும்போது பல விதமான சோதனைகள் இருக்கிறது. சோதனை எங்க ஆரம்பிக்குதுன்றாரு, கண்ணை பார்த்து அட்ராக்ட் ஆகிடாதுன்றார். உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணினால் உன்னை பிடிக்க விடாதே. இருதயத்திலே தான் பாவங்கள் ஆரம்பிக்கிறது என்பதை அங்கு திட்டவட்டமாக சொல்லுகிறார். எங்க ஆரம்பிக்கிறது? இருதயத்திலே பாவம் ஆரம்பிக்கிறது. இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவள் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னார். நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்தில் ஒரு வாலிபர்கள் கூட்டத்தில் நின்று உட்கார்ந்து இருந்த போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவன் அவளோட விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்று சொல்லிட்டு அதை விளக்கிறார் போட்டு முன்னையும் பின்னையும் விளக்கிறார். விளக்கிட்டு கடைசியில் என்ன சொன்னார்? இச்சையோடு பார்ப்பது என்றால் என்ன என்று சொல்லி விளக்கினார். ரொம்ப எல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. எல்லாம் வாலிப பசங்க தான், பெண்களே கிடையாதுங்க, எல்லாம் வாலிப பையன்கள் தான். ஒரு 1000 பேர்கிட்ட இருக்கிறோம். இச்சையோட பார்க்கிறதுனா என்னன்னு சொன்னார். எல்லாம் ஆன்னு பார்த்தாங்க, என்னமோ சொல்ல போறார். சொன்னார், ஒரு பெண்ணை ஒரு முறை பார்த்தால் அது இச்சை இல்லை, போன பிறகு திருப்பியும் 2வது முறை பார்த்தால் அது இச்சையினார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் இப்போ ஒரு வாலிப பையன், அங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தன் சொல்லலாம், அடா அவ்வளவுதானா இது, ஒரு தடவை பார்த்தா கண்ணை எடுக்கவே எடுக்காதே, அப்படியே பார்த்துக்கிட்டு. அப்ப அது பாவம் இல்லை. 2வது தடவை பார்த்தா தானே தப்பு, முதல் தடவை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இரு. பாருங்க, வாலிப பசங்க நம்ம நினைக்கிறத விட புத்திசாலிங்க. ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கோம்.
அவன் பைபிளை போதிச்சாலும் தப்பா கரெக்டா போதிக்கலன்னு அவன் அதை எடுத்து எதாவது பண்ணுவான். பதில அவர் பேசிட்டு இருக்கும் போதே இங்க பதில் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அவர் பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை யோசித்து எப்படி சொல்றதுன்னு கொண்டு சொல்றாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே இங்க பதில சொல்லியாச்சு. 2 தடவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லப்பா, ஒரு தடவை பார்த்தினா போதும், பார்த்துக்கிட்டே இரு. அப்ப அது பாவமே இல்லை. எவ்வளவு நேரம் வேணா பாரு. இச்சையோட பார்க்கிற அந்த எண்ணத்திலே அந்த இச்சை உண்டாகிறதுனாலே தான் செயலிலே அது வெளிப்படுகிறது. எண்ணத்தின் அளவிலே பாவம் இருக்கும் போதே அதை துண்டித்து எரிந்து போடு. எண்ணத்தின் அளவே பாவம் உண்டாகும் போதே அதை குறித்து கவனமாயிருந்து இந்த எண்ணத்தை எப்படி அகற்றுவது என்று சொல்லி நினைத்து தேவனுடைய வார்த்தையை அந்த எண்ணத்துக்குள்ளே நுழைத்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதிலே கவனமாயிருந்து அந்த தீய எண்ணங்களை உடைய எண்ணங்களிலிருந்து நீக்கி போட்டு எண்ணத்தை சுத்திகரித்து எண்ணத்தின் அளவிலேயே அந்த பாவத்தை அகற்றி போடு என்று தாவீது ராஜா சொல்லி தர்றார் மகனுக்கு. எண்ணத்துல தான் ஆரம்பிக்குது. 1 தடவை யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இது எத்தனை தடவை பார்க்கிறேன்னு இல்ல, 10 தடவை பார்த்தாலும் சரி, 5 தடவை பார்த்தாலும் சரி, ஒரு எப்படி பார்த்தாலும் வச்சுக்கலாம். எண்ணத்திலே தான் இச்சை உண்டாகிறது. அந்த எண்ணத்தில் அது உண்டான உடனே ஒவ்வொரு ஆளுக்கும் அது தெரியும் எண்ணத்தில் உண்டாயிடுச்சுன்னு. அந்த எண்ணத்தின் அளவிலேயே அதை துண்டி தெரிந்து போடு. நாம் படித்தோம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் போதித்தேன். அப்பொழுது பாவத்தை குறித்து போதிக்கும் போது எப்படி அது எண்ணத்தின் அளவிலேயே பாவத்தை வெட்டி எடுக்க வேண்டும் என்று போதித்தோம். எண்ணத்துல தான் சாத்தான் கொண்டு வர்றான். அதை எண்ணத்துல தான் தாக்குகிறான். எண்ணினதுனால பாவமா இல்ல, அதை எண்ணினது அப்படியே எண்ணிட்டே இருந்து கடைசியில் செய்கையில வெளிப்படும் போது அது பெரிய ஒரு தவறாக மாறிவிடுகிறது. எண்ணத்திலேயே அது பாவம் என்று நினைத்து அதை பாவமாக கருதி அது இருக்கக்கூடாது என்று நினைத்து அதை நான் துண்டி தெரிந்து விடுகிற வேளையிலே உண்மையாக செயலில் வெளிப்படுவதே கிடையாது. அதை இங்க தன்னுடைய மகனுக்கு சொல்லித் தருகிறார். இது வேதம் பூராக இருக்கிற ஒரு பிரின்சிபல். That sin starts with the mind, with the thinking level. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாயிருக்கும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். இங்க பலவிதமான காரியத்தை தாவீது சொல்லுகிறார். முதல்ல பெண்ணை குறித்து பேசும்போது இந்த தீய வழிகளில் நடத்தக்கூடிய பெண்களை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார் துன்மார்க்க ஸ்திரீ என்றும் பரஸ்திரீ என்றும் சொல்லுகிறார். துன்மார்க்க ஸ்திரீ என்று சொல்லுகிறது, பரஸ்திரீ என்று சொல்லுகிறது ஒரு பணத்துக்காக விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது. துன்மார்க்க ஸ்திரீ என்று சொல்லுகிறது ஒரு கெட்ட நடத்தையிலே மிகவும் கெட்டவளாய் இருக்கிற ஒரு ஸ்திரீ. பணத்துக்காக அல்ல, நடத்தையிலே மிகவும் கெட்டவளாய் இருக்கிற ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது. பரஸ்திரீ என்கிறது பணத்திற்காக கெட்டவளாய் இருக்கிறவள், துன்மார்க்க ஸ்திரீ என்றவள் கெட்டவளாய் இருக்கிறவள் என்பதை குறித்து அப்படியாய் பேசுகிறார். அப்படி பேசிக் கொண்டு வரும்போது சொல்லுகிறார் வேசிய நிமித்தம், அதாவது பணத்துக்காக கெட்ட விதமாக நடந்து கொள்ளுகிற ஒரு பெண்ணை குறித்து பேசும்போது சொல்றார் வேசிய நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொல்கிறார்? அவளுடைய பிரச்சனை என்னவென்றால் உன்னை ஏமாற்றி, உன்னை வஞ்சித்து, உன்னை கவர்ந்து, உன்னை இழுத்து ஒரு நாளுடைய அப்பத்திற்காக உன்னிடத்திலிருந்து கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு அவ போயிடுவா. அதுதான் அவளுடைய கேரக்டர், அதுதான் அவளுடைய நடவடிக்கை. விபச்சாரியானவள், அதாவது வெறும் நடத்தை மிகவும் மோசமாயிருக்கிற அப்படி வாழ்கிற ஒரு பெண் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார். அவ இவ்வளவு மோசமானவன் சொல்கிறான். அவ ஒரு நாளுடைய அப்பத்துக்காக ஒரு காரியத்தை செய்கிறவள், ஒரு மனுஷனுடைய உயிரையே நாசமாக்கி அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி தவறான வழிகளில் அவனை கொண்டு போய் அவனை தவறான வழிகளிலே அவனை மூழ்கடித்து அவனுக்கு இருக்கிற சகலவித நன்மைகளையும் பிடுங்கி போட்டு அவனை ஒன்றுமில்லாதவனாக அவனை மாற்றி அவனை சின்னாபின்னமாக்குகிறாள் என்று அப்படியாய் இவர்கள் இருவரையும் குறித்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ. என்ன சொல்லுகிறார்? சிந்தையை குறித்து பேசினார். எண்ணத்தில் இச்சை உண்டாகிறது என்பதை குறித்து பேசுகிறார். இச்சியாதே என்று சொன்னால் அவள் அழகை உன் இருதயத்தில் இச்சியாதே என்று சொன்னார். பிறகு என்ன சொல்லுகிறார்? தன் வஸ்திரம் வேகாமல் மடியில எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ. இருதயத்தில் இச்சையை வைத்துக் கொண்டே ஒருவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள முடியுமோ, தவறாமல் இருக்க முடியுமா? முடியாது என்று சொல்கிறார். மடியில நெருப்பை வச்சுக்கிட்டு மடி வேகாம இருக்குமா? கண்டிப்பா வெந்துதான் ஆகும். இருதயத்தில் இச்சையை வைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக பாவம் நேர்ந்தே தீரும். அந்த பாவத்தின் தீ தழும்புகளிலிருந்து தப்ப முடியாது. அது உன்னை எரித்து போடும், அது உன்னை நாசமாக்கிவிடும், அது உன்னை காயப்படுத்தும் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார் மகனுக்கு. வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ. 28 தன் கால் சுடாமல் எவனாவது தலையின் மேல் நடக்க கூடுமோ. நெருப்பின் மேல் எவனாவது நடக்க முடியுமா கால் சுடாம? நெருப்பை பார்க்கிறோம், வரிசையா நெருப்பை கொட்டி வச்சிருக்காங்க. பார்த்தேன், I just have a quick dash, சீக்கிரம் ஓடிடுறேன் நான் கடகடன்னு. தான் எகிறேன்னா அப்படி போய் சேர்ந்துடுவேன். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கேட்டு பாருங்க, வாலிபர்கள் அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, கட்ட கட்ட ஓடிடலாம் நம்ம.
இதெல்லாம் என்ன பெரியது? நீதிமொழிகள் மிகவும் அழகாக சொல்லுகிறார், தன் கால் சுடாமல் எவனாவது கடலில் மேல் நடக்க கூடுமோ? குவிக் டேஷ் எல்லாம் இங்க முடியாது என்றார். கண்டிப்பா நெருப்புல காலை வச்சுனா காலு வெந்து போகும்பா. மடியில நெருப்பை கட்டிட்டு இருந்தா மடி வெந்து போகும். காலை நெருப்புல கொண்டு போய் வச்சுனா குயிக்கா ஓட முடியாது, அவ்வளவு குயிக்கா உனக்கு ஓட முடியாது, அது நடக்கவும் நடக்காது, கண்டிப்பா வெந்து நாசமாய் தான் வருவ அப்படின்னு வான் பண்ணுகிறார். பிறகு கவனிங்க, பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிறவனும் எவனும் ஆக்கினிக்கு தப்பான். எப்படி கணவன் மனைவியினிடத்தில் இருக்கிற உறவை குறித்து எப்படி திட்டவட்டமாய் பேசுகிறார் என்று பார்ப்போம். கணவன் மனைவியின் மத்தியில் இருக்கிற அந்த உறவு அவர்கள் மத்தியில் மட்டும்தான். அவர்கள் ஒருவரை ஒருவருக்காக அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உறவு விசேஷித்தமானது, அது தூய்மையானது, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. தேவன் அவர்களை அப்படி சிருஷ்டித்தார். மனுஷனுக்குள்ளாக மனுஷியை உண்டாக்கி பிறகு அவளை எடுத்து தனியாக பிறகு அவளை இணைத்தார். அவள் அவனுக்கு சொந்தமானவள், அவன் அவளுக்கு சொந்தமானவர். அவள் அவனை பூர்த்தி செய்ய முடியும், அவனை நிரப்ப முடியும், அவன் அவளை நிரப்ப முடியும். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பொருத்தமானவர்கள். தேவன் அவர்களை கணவன் மனைவியாக அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். அதை மீறுகிற வேளையிலே, அதை எவனாவது வந்து கெடுக்கிற வேளையிலே, அதை தவறாக நடத்துகிற வேளையிலே அது மிகப்பெரிய பாவம் என்று தாவீது ராஜா போதிக்கிறார். தாவீது ராஜாவுடைய கதை தெரியும். எப்படி பெத்ஷிபாவோட அவருக்கு உறவானது, பிறகு அந்த உறவை மறைப்பதற்காக பெத்ஷிபாவுடைய கணவனை எப்படி கொன்றார், இன்னொரு மனிதனுடைய மனைவியை எடுத்தது மட்டுமல்லாமல் அந்த கணவனை பொய்யை சொல்லி ஏமாத்தி கடைசியில் கொன்றே போட்டார் மனுஷன். இப்படி எல்லாம் பண்ணி முடிச்ச மனுஷன் அதனுடைய பாவத்தை உணர்ந்தவராய், அதனுடைய கொடூரத்தை உணர்ந்தவராய் அவர் சொல்லுகிறார். இந்த கணவன் மனைவி என்கிற அந்த இருவரிடத்தில் இருக்கிற உறவு விசேஷித்தது, தூய்மையானது. அதை கெடுக்கிற எவனும், அதை நாசமாக்குகிற எவனும், அதற்கு நடுவாய் வருகிற எவனும், அல்லது எந்த பெண்ணும் எந்த ஆணும் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாய் சொல்கிறார். இங்கே கவனிங்க, மிகவும் அருமையான வசனம். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். நன்றாக கவனிங்க, திருடன் பசிக்காக திருடுறான், ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் சொல்ற. அப்படின்னா என்ன, திருடன் பசிக்காக திருடலாமா? கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். திருடுனா போலீஸ்ல மாட்டான், அவன் ஜெயிலுக்கு போறான், அவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான், அவன் திருடினதுக்குரிய தண்டனை அனுபவித்தான் தீர வேண்டும். பசிக்காக திருடலான்னு வேதம் சொல்லல. ஆனா என்ன சொல்லுகிறதுன்னு கவனிங்க, திருடன் தன் பசிக்காக அவன் திருடினால் அவனை கண்டுபிடிச்சா அவன் திருப்பி கொடுத்துடலாம். ஒரு லோக் பிரெட், ஒரு துண்டு ரொட்டியை திருடினான்னா பிடிச்சி 2 உதை கொடுத்தா திருப்பி 7 துண்டு ரொட்டியை திருப்பி கொடுத்துட்டு போயிடலாம். ஐயோ அப்பா என்ன விட்டுருங்க சாமி, நான் தெரியாம எடுத்துட்டேன், பசியில எடுத்துட்டேன், நான் எங்கேயாவது போய் 7 துண்டு அப்பத்தை திருப்பி கொண்டு வந்து தந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் திருடன். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? திருடனுடைய கதி அது. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். நல்ல கவனிங்க, இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது லாக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று. இங்க மதிக்கெட்டவன் சொல்லுது, தமிழ்ல தான் ரொம்ப நல்லா இருக்குது. முட்டாள்னு சொல்லுது தமிழ்ல. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அவன் முட்டாள். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் அவன் என்ன பண்ணுறோம் என்று தெரியாமல் இருக்கிறான். அவன் மகா முட்டாள். அவன் எப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தை அவன் செய்கிறான், தேவனுடைய கட்டளையை எப்படி மீறுகிறான், இந்த கணவன் மனைவி என்கிற தூய்மையான உறவை எப்படி அவன் கெடுக்கிறான், எப்படிப்பட்ட தீமையான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மதிகெட்டவன், அவனுக்கு அறிவில்லை, அவன் அறிவிலே குறைந்தவனாய் இருக்கிறான், மதிகெட்டவனாய் முட்டாளாய் இருக்கிறான். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஆத்துமாவை கெடுத்து போடுறான். ஆத்துமானா என்ன? இன்டெலெக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில். நம்முடைய மனதிலே தான் அந்த அன்பு கூறக்கூடிய சக்தி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அன்பு கூறக்கூடிய சக்தி. ஒருவன் எப்படியாக ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணுகிறவன் தன் ஆத்துமாவை கருத்து போடுகிறான் என்று சொன்னால், அவன் ஒரு பெண்ணோடு தனக்கு உறவை வைத்துக் கொண்டு ஒரு மனைவியை நேசித்து அவளோட வாழ்ந்து அவளோட ஐக்கியமாய் இருக்கிற அந்த அன்பு காண்பிக்கிற அந்த கப்பாசிட்டியே இழந்து விடுகிறான். தன்னுடைய ஆத்மாவை அவன் கெடுத்து போடுகிறான். இப்படி அவன் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்கிறதுனால் அவன் ஒருவளை நேசித்து அவளோடு ஐக்கியம் கொண்டு தன் மனைவியோடு ஐக்கியம் கொண்டு இருக்கிற அந்த நிலையை விட்டு விலகுகிறபடினாலே ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு கப்பாசிட்டி, ஒரு திறமையை அவன் இழந்து போடுகிறான். ஆத்மாவே கெட்டு போகுது. பிறகு அவனுடைய வாழ்க்கையை ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது என்று சொல்ல. அது மட்டும் இல்ல, இங்கே கவனிங்க, வாதையும் லட்சியும் அவன் அடைவான். அவன் நிந்தை ஒளியாது. வாதை என்று சொன்னால் நோய், லட்சை என்று சொன்னால் அவமானம். அவனுக்கு நோயும் வரும், பிறகு என்ன வரும்ன்றாரு, அவமானமும் வரும் என்று சொல்லுகிறார். அவன் நிந்தை ஒழியாது. எப்பவுமே அது ஞாபகம் வச்சிருப்பாங்க, இவன் நிந்தை ஒளியவே ஒழியாது. அதோட விட்டுச்சா இல்ல.
அடுத்த வசனம் பாருங்க. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான். நிறைய வாசிக்கிறோம் பேப்பர்ல இல்ல. அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகுமதியை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். என்ன சொல்றாரு? திருடன் திருடினானா ஒரு ரொட்டிக்கு பதிலா 7 ரொட்டியை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவான். ஒன்னு எடுத்தான்னா கொடுக்க முடியல, இப்ப வீட்டுல இருக்கிற சட்டி பானை பாத்திரம் எல்லாம் ஸ்டவ் எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து இந்தாப்பா நான் எடுத்தது திருப்பி கொடுத்தேன், 7 மடங்கா கொடுத்தேன், நாளை விடுன்னு போயிடுவான். ஆனால் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவனோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவன் அதை திருப்பி செலுத்த முடியாது. ஒரு கெடுதலை அப்படியாக உண்டு பண்ணுகிறவன் அவன் எந்த கிரயத்தை கொண்டோ அதை ஈடுகட்ட முடியாது. அவனால் அப்பேற்பட்ட ஒரு நாசத்தை ஈடுகட்டவே முடியாது என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய புருஷனுக்கு கோபம் வரும்போது அவன் சும்மா விட்டு வைக்க மாட்டான். கண்டிப்பா கொலை நடக்கும், கண்டிப்பா மோசம் நடக்கும். அவனுக்கு எத்தனை ஐயோ என் வீட்டையே கொடுத்துறேன்பா, என் சம்பளத்தை மாசம் மாசம் உனக்கே கொடுத்துறேன் என்று எல்லாத்தையும் எடுத்துக்க நாளை விடுனா கூட விட மாட்டான். ஏனென்றால் அவன் கோபம் அப்பேற்பட்ட கோபம் வரப்போகுது. ஏனென்றால் எந்த பொருளும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியம் அந்த நாசத்தை ஈடுகட்ட முடியாது என்று வேதவசனம் போதிக்கிறது. கணவன் மனைவி என்கிற அந்த உறவு ஆண்டவருடைய பார்வையிலே மிக விசேஷித்ததா இருக்கிறது. அதில் ஏற்படுகிற நஷ்டத்தை எந்த ஒரு காரியமும் ஈடுகட்ட முடியாது. அதில் ஏற்படுகிற நாசத்தை எதுவும் சரிப்படுத்த முடியாது. யாரோ ஒருவனோ ஒருவளோ அந்த குடும்பத்திலேயோ அந்த உறவின் மத்தியிலே வந்து நாசத்தை உண்டு பண்ணால் அந்த நபர் மதிகட்டவள் முட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பண்ணுகிற நாசம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் மோசமானதா இருக்கிறது. அதை ஈடுகட்டவே முடியாது. திருடனாவது திருப்பி கொடுத்துடலாம், இது திருட்டு மாதிரி இல்லை, இது ரொட்டி திருடுற மாதிரி இல்லை, இது ரொம்ப வேற விஷயம் என்றார் ஆண்டவர். இது முற்றிலும் வேற விஷயம் என்றார். 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும் எல்லாம் இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் எங்கேயோ பறந்து போயிட்டா மாதிரி இருக்குது திடீர்னு. இன்னொரு ஆமேன் நல்லா சொல்லுங்க. என்ன அப்படி பேசுறாரு இவரு? பைபிள் தாங்க பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதை பேசணும். கணவன் மனைவியின் மத்தியிலே எப்படி ஆண்டவர் உறவை ஏற்படுத்தி இருக்கிறார், அதை எவ்வளவு தூய்மையானதாக எவ்வளவு உயர்வாக விசேஷமாக காண்கிறார் என்பதை நீங்கள் காண வேண்டும் என்று நான் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நல்ல கவனிங்க. இப்போ 5ஆம் அதிகாரம் 2 வசனம் வாசிட்டோம். 3வது வசனம், பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். என்ன சொல்லுகிறார்? கவர்ச்சி அதிகமா இருக்கும். இந்த உலகத்தின் சோதனை என்ன பண்ணும்? ரொம்ப கவர்ந்து இழுக்கும். பாருங்க, உலகம் பூரா பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். கோயில்லாம் எங்கேயாவது ஒரு மூலையில் லைட்டு கூட இருக்காது, குயட்டா இருக்கும் கோயில், இருட்டில் இருக்கும் கோயில் இருக்கிறதே தெரியாது. ஆனா அந்த தவறான காரியங்கள் செய்கிற இடங்கள் அல்லது தவறான காரியங்களை ப்ரமோட் பண்ணுகிற புத்தகங்கள் மற்ற பல விதமான படங்கள் இவைகளை காட்டுகிற இடங்களை பார்த்தீங்கன்னா பயங்கர லைட்டை போட்டு வச்சிருப்பான். அந்த லைட்டு கண்ணை பறிக்கும், அப்படியே மின்னு 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 அடிக்கும். 5 மைல் தூரத்தில் தெரியும் அந்த லைட்டு. இங்கே வா இங்கே வா இங்கே வான்ற மாதிரி இருக்கும். அது கோயில்லாம் குயட்டா ஓரமா இருட்டில் வச்சிருப்பாங்க, லைட்டை கூட போட மாட்டாங்க. ஏன்? வாரத்தில் லைட்டுங்க, திங்கக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும், திங்கக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை லைட்டே வேண்டியதில்லை. ஆனால் ஒரு சிலுவையிலையாவது லைட்டையாவது போட்டு கோயில் இருக்கிறதா அது கூட போட மாட்டாங்க. அவன் பாவம் செய்யறவன் நல்லா பிரைட்டா லைட்டை போட்டு நல்லா மினுமினுக்கா வைக்கிறான். போட்டு நாளெல்லாம் லைட் எரிச்சு, பகலெல்லாம் எரிச்சு, ராவெல்லாம் எரிச்சு, அவ்வளவுக்கு எலக்ட்ரிக் பில் கட்டி பாவத்தை அவ்வளவு ப்ரமோட் பண்றான். பாருங்க, பாவத்தோடு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அந்த கவர்ச்சி உன்னை இழுக்குன்னு சொல்றார். அதுதான் சொல்றாருங்க. அவள் செய்கையின் முடிவோ ஈட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல கூர்மையுமா இருக்கும். இதோட நிறுத்த போறேன் இன்னைக்கு. நல்லா கவனிங்க. கவர்ந்து இழுக்குகிற வேளையில இந்த பாவங்கள், இந்த பாவ செயல்கள், இந்த உலகத்தின் ஆசாவாசங்கள் கவர்ந்து ஒரு மனுஷனை, வாலிபனை, வாலிப ஸ்திரீயை இழுக்கிற வேளையிலே அவைகள் இனிக்கிறது போல இருக்கும். அது ரொம்ப எண்ணெயை போல மிருதுவா இருக்கும். அது ரொம்ப தேன்கூடு போல ஒழுகும். ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கிறது போல இருக்கும். ரொம்ப இன்பம் மாதிரி தென்படும். ரொம்ப அதுல பெரிய லாபம் இருக்கிற மாதிரியும், அதுல பெரிய ஒரு இன்பம் காண்ற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இந்த உலகம் உண்டாக்குகிறது. தேன்கூடு போல் ஒழுகும் என்று சொல்லப்பட்டுகிற வார்த்தை அதுதான் குறிக்கிறது. பாவத்தின் ஆசாபாசங்கள் அப்படி தேன்கூடு போல இனிக்கிற ஒன்றாய் இந்த உலகத்திலே காட்டப்படுகிறது. மனுஷனை இழுக்கும்படியாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவோ ஈட்டியை போல கசப்பும் இருபுறமும்
கருக்குள்ள பட்டையும் போல கூர்மையுமாய் இருக்கும், ஈட்டியை போல கசப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் the end will be like wormwood என்று சொல்லப்படுது. wormwood என்கிறது ஒரு விதமான செடி. இன்றைக்கு கஞ்சா செடிகள்லாம் இருக்கிறது போல அந்த காலத்தில் அந்த செடி. அந்த காலத்து வாலிபர்கள் அதை எடுத்து வாயில போட்டு மென்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே மெல்ல 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 அது ஒரு தனி ஒரு உயரத்துக்கு கொண்டு போவோம் ஆளை. ஹை, இட் கிவ்ஸ் ஹை. அப்படியே ஆளை தூக்கும். மெல்ல 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 ஆஹா ஓஹோன்னு இருக்கும். நல்லா மென்னுகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஜோரா இருக்கும். மென்னு முடிச்ச உடனே அப்படியே போட்டு வைத்த ஈட்டில குத்துன மாதிரி இருக்கும். அதனுடைய எஃபெக்ட் மெல்றப்ப தெரியாது. மெல்றப்ப அப்படியே போதை அப்படியே தூக்கும் ஆளை. பிரமாதமா உணர்வீங்க. அது மென்னு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் வயத்துல போட்டு ஈட்டிய போட்டு குத்துனா மாதிரி இருக்கும். பயங்கர வலி, வேதனை, ஒரு டிப்ரெஷன், மனச்சோர்வு, அப்படியே தளர்ந்து ஆள் அப்படியே எவ்வளவு காலம் உயர்ந்து அப்படியே போனார் அது மெல்றதுல, அவ்வளவு அளவு இப்படி ஆயிடுவார். ஆள் சோர்ந்து போய் அடிச்சு கீழே போட்ட ஆள் மாதிரி அப்படி ஆயிடுவார். என்ன சொல்லுகிறார் தாவீது? இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் மனுஷனை இழுக்கிற வேளையிலே, ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள் மனுஷனை கவருகிற வேளையிலே அது இனிக்கிறது போல தென்படலாம். ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் கசப்பா, ஈட்டிய போல கசப்பா இருக்கும். குத்தும் போட்டு கசப்பு அது மிகுந்த கெடுதலை உண்டாக்குகிற ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில வந்து அமையும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இதை தொடர்ந்து நான் அடுத்த வாரம் போதிக்க போகிறேன். ஆகையால் வேத வசனம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரை கணவன் மனைவியினிடத்திலே இருக்கிற கணவன் மனைவியானவர்கள் விசேஷ விதமாய் உருவாக்கப்பட்டு விசேஷ விதமாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த உறவு ஆண்டவர் பார்வையிலே மிகவும் தூய்மையானதாக உயர்ந்ததாக எண்ணப்படுகிறது. அந்த உறவு கெடக்கூடாது. அந்த உறவு காக்கப்பட வேண்டும். அந்த உறவை மேன்மையாக எண்ண வேண்டும். அது மிக முக்கியமானது. ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்பதை கணவன் மனைவி உணர வேண்டும். ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பது திட்டவட்டமான வேத போதனையாயிருக்கிறது. அந்த வேத போதனையின்படி நடக்கும்போது நாம் அடுத்த வாரம் பார்ப்போம் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று. அதே நேரத்தில் பார்ப்போம் அடுத்த வாரம் அந்த வேத போதனையின்படி நடக்காத போது எப்படி நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் கெடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே என்பது திட்டவட்டமாக வேத வசனத்திலே போதிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளையின்படி, ஆண்டவர் நியமித்த அந்த முறையின்படி, ஆண்டவர் மனுஷனையும் உண்டாக்கின அந்த நிலையின்படி நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற வேளையிலே குடும்பத்திலே மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் செழிப்பும் ஆசீர்வாதமும் நிறைவும் சந்தோஷமும் நிறைவாய் உண்டாகிறது. ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் வாழ முடியும் என்று நிச்சயமாக இங்கே வேதவசனம் கூறுகிறது. நான் அமெரிக்காவில் போதகராக இருந்த போது சிலர் பலவிதமான தீய வழிகளில் சென்று விட்டு பிறகு வந்து ரட்சிக்கப்பட்டு என்னிடத்தில் வந்து கேட்பாங்க, ஐயா நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு நான் இனிமேல் நார்மல் லைஃப், ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முடியுமா, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா, நான் உலகத்திலே நன்றாக இருக்க முடியுமா, நான் நல்லவன் என்று கருதப்பட முடியுமா, நான் எப்படி ஒரு சராசரி மனிதனை போல உலகத்தில் இருக்க முடியும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் எப்பவும் சொல்வதுண்டு,